சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 4. தைரியம் கொள்வோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:13. கிறிஸ்துவின் பெயர் புகழை பரப்புவதில் உனக்கிருக்கும் தயக்கங்களிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். மக்கள் உன்னை கேலி செய்வார்கள் என்று நீ பயப்படுகிறாய். நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ வாயை திறக்க நினைக்கும் போதெல்லாம் உன் தொண்டை அடைத்துக் கொள்கிறது. பகடியை பற்றிய பயம் உன்னை ஊமையாக்கி விடுகிறது. என் பிள்ளையே, இந்நிலை குறித்து சோர்ந்து போகாதே. 3 ஆண்டுகளுக்கு மேல் இயேசுவோடையே அவரது சீடர்கள் இருந்தும் அவர்களுக்கும் இதே பிரச்சனைதான். சீடர்களது வலுவின்மை அவர்களது விருப்பத்தை மேற்கொண்டது. எனது வருகையால் தான் அப்பிரச்சனை தீர்ந்தது. நான் அவர்கள் மீது இறங்கிய போதோ கோழைகள் வீரர்கள் ஆனார்கள். என்னால் நிரப்பப்படு. உனது கோழைத்தனத்தை எண்ணி தைரியமிழக்காதே. அதே வேளையில் உனது பேச்சு திறனை நம்பி பெருமையடிக்காதே. என்னையே சார்ந்திரு. சிலுவையின் செய்தியை பறைசாற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு தைரியம் தருவேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31. உனது கல்வி தகுதி காரியமல்ல, எனது வல்லமையினாலேயே நீ கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லும் போது மக்கள் ரட்சிக்கப்படுவதை காணுவாய். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. எனது வரங்களினாலும் உன்னை நிரப்புவேன். 1 கொரிந்தியர் 12:7-10 வரை. நீ ஆவிகளை அடையாளம் காணலாம், பிசாசுகளை துரத்தலாம், மக்களை பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கலாம். அற்புத அடையாளங்கள் மூலம் எனது வல்லமையை வெளிப்படுத்தி காட்டலாம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் தீயவற்றை கண்டிக்கலாம். நம்பிக்கையே அற்ற சூழல்களில் விசுவாச வார்த்தைகளை பேசலாம். எதிரியின் கையாட்களை பலமிழக்கச் செய்யலாம். அரசில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு பின்னர் செயல்படும் தீய சக்திகளை கட்டுப்படுத்தலாம். மதுவுக்கும் மாதுவுக்கும் மயங்கி போகும் வாலிபரை திசை திருப்பலாம். சுவிசேஷத்தை நீ அறிவித்துக் கொண்டு முன் செல்கையில் சாத்தான் முழுக்க முழுக்க உன்னை எதிர்ப்பான். ஆத்துமாக்கள் மீதுள்ள அவனது பிடிப்பை அவ்வளவு எளிதில் அவன் விட்டுவிட மாட்டான். நீ எனது வல்லமையினால்தான் செயல்படுகிறாய் என்பதால் அவன் சும்மா இருந்து விடுவான் என்று எண்ணாதே. உனக்கு விரோதமாய் செயல்பட அவன் மக்களை எழுப்பி விடுவான். உன்னை உதைக்க அல்லது எரிக்க அவர்களை ஏவி விடுவான். உன்னை நோக்கி எரியப்படும் ஒரு கல்லும் உன் மீது விழாது என்று நான் வாக்கு பண்ண மாட்டேன். ஆனால் நீ இரத்த வெள்ளத்தில் சாக நேர்ந்தாலும் உனது முகத்தை தேவதூதனைப் போல பிரகாசிக்கச் செய்வேன். உன்னை துன்புறுத்துவோர் மீது உனக்கு கசப்பெண்ணம் வராமல் நீ அவர்களிடம் கனிவாகவே இருந்து கொள்ள உனக்கு அருள் தருவேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:15, 7:60. நீ எனது மகிழ்ச்சியில் திளைத்திருப்பாய். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:50 மற்றும் 52. நான் மாட்சிமையின் ஆவியானவராய் உன்மீது அமர்ந்திருப்பேன். 1 பேதுரு 4:14. உற்சாகம் கொள்.